அனைவருக்கும் வணக்கங்க. இந்த இடத்துல திருப்பதியில் பிச்சை எடுத்த பெண் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. இந்த பாஸ்டர் டேனியல் செல்லமுத்து இவனுக்கு மூளை ஈழ கெட்டு போயிடுச்சா என்னன்னு தெரில. இவன் மதம் மாத்திர ஆளையெல்லாம், அதாவது படிப்பறிவு இல்லாதவன், பிச்சைக்காரன், அந்த மாதிரி பைபிளை படிக்க விடாமல், பைபிளில் இருக்கிற செக்ஸை பற்றி சொல்லாமல், பைபிளில் இருக்கிற கொலை கொள்ளை கற்பழிப்பு பற்றி சொல்லாமல் மக்களை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆதாரமாக நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண் சொல்கிறது உண்மையே இல்லை, எல்லாமே பொய் தான் சொல்லிட்டு வீடியோ ஆதாரமாக உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். வாங்க பார்க்கலாம் வீடியோவை. நன்றி செலுத்துகிறேன். என் பேர் ரேவதி, என்னுடைய அப்பா பேர் நடராஜன், என்னுடைய அம்மா பேர் முருகம்மாள், என்னுடைய கூட பிறந்தவங்க பேர் கலாவதி அக்கா. என் பேர் ரேவதி, நான் 2வது மகள். 3வது மகன் வெங்கடேசன் மகன். அப்பாவுக்கு 2 மனைவின்றதுனால அவங்க பேர் ராதாம்மாள், அவங்களுடைய மகன் பேர் அண்ணன் ரகு, 2வதுடைய மகள் பேர் கண்ணகி, 3வதுடைய மகன் பேர் கரிகாலன். நாங்கள் 6 பேருமே ஒரே குடும்பத்தில் 2 மனைவியோட அப்பா நாங்கள் எல்லாருமே கோட்டுப்புற பகுதியில் வாழ்ந்துன்னு இருந்தோம். அப்பாவுடைய தொழில் என்னன்னு சொன்னால் ஆனந்த் தேட்டரில் பிளாக் டிக்கெட் வைக்கிறவர். அப்பா இந்த பொம்பளை என்ன சொல்லுதுன்னா, இப்படி தாங்க பேசணும். ஏன்னா இந்து மதத்தை பற்றி குறை சொல்லிவிட்டு அந்த கடவுளை சத்தியே இல்லை, யாருமே காப்பாற்றலை அப்படின்னு சொல்கிறா தெரியுமா? அதனால் இப்படி தான் பேசணும். இந்த சேனல்காரங்களும் இதை கேட்டுக்கோங்க. முக்கியமாக பைபிளில் பழைய ஏற்பாடில் 5 புத்தகங்களில் கொலை கொள்ளை கற்பழிப்பு இல்லையா? ஒரு உதாரணம் மேலே வைக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஏன்னா பைபிளில் சொல்கிற கர்த்தரே அதில் கொள்ளையடிக்க சொல்கிறாரு, வேறு ஒரு ஊரை, வேறு ஒரு நாட்டை. இந்த கேவலத்தை சொல்லாமல் மக்களை ஏமாத்தம் இந்த பாஸ்டர் டேனியல் செல்லப்பாவை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லணும். மக்களே, என்னோடய அப்பாவுக்கு 2 மனைவிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இல்லையா, ஒரே குடும்பமாக இருக்கணும்னு சொல்லுது இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா, பைபிளில் இருக்கிற எந்த பொம்பளையாச்சு பத்தினியாக, அதாவது ஒருத்தரோட குடும்பம் நடத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு எந்த கிறிஸ்தவனாச்சு சொல்ல முடியுமா பைபிள் ஆதாரமாக? நான் இந்த கேள்வி கேட்குறேன். அவருடைய ஜாதியை பெருசாக சொன்னாரே தவிர எங்களுக்கு அந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி வாழ வைக்கல. முதலியார் ஒன்னே ஒன்று. அவர் முதலியார்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, மாட்டுக்கறி மட்டும் சாப்பிடக்கூடாது, மற்றதெல்லாம் அவர் குடிச்சிட்டு ஊர்வம்பு வாங்குறது. அது மாத்திரம் இல்லை, அவர் எப்பவுமே குடியிலே இருக்கிறது, பசங்களை கவனிக்கிறது கிடையாது. அம்மா பிளாக் டிக்கெட் வித்துட்டு கொண்டு காசு கொடுக்குறது. எங்களுடைய அம்மாவங்களாம் மக்களே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பொம்பளை ஹிந்துவாக இருந்தப்போ, அதாவது செட்டியாராக இருந்தார், விபூதி பூசினார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிரிவினை இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இல்லையா. நீங்கள் கிறிஸ்தவனாக மாறின பிறகு எத்தனை பேர் பைபிளை திறந்து படிச்சிருக்கீங்க? உங்கள் கடவுளே ஜாதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது அதாவது சமூகத்தில் மக்கள் மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த புத்தகத்துலேயும் கடவுள் ஜாதி இருக்குது, ஜாதியை நீங்கள் பிரிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதில்லை. ஆனால் பைபிளில் அந்த இயேசுவே, அதாவது கர்த்தர்னு சொல்லுவாங்க பழைய ஏற்பாடில், அவரே ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதோட ரெஃபரன்ஸ் மேலே வச்சுருக்கேன். இன்னொரு விஷயம் இருக்குது, பைபிளில் இயேசு குடிச்சிருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? சரியாக குடிச்சிருக்காரு. அது ஆதாரம் நான் போடுறேன், ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள வாழ வைப்பார். அதே மாதிரி அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அம்மாவும் பெரியம்மாவும் கேட்பாங்க. சண்டை போட்டாலும் கோவப்படுத்தினாலும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அடிப்பார். அப்பா அடிக்கும்போது மண்டை உடையும். நாங்கள் படிக்கலைன்னு சொன்னால் ஊதங்கொள்ள அடிப்பார் எங்களை. எங்கள் கை கால்லாம் வீங்கிடும். அதுலேயே நாங்கள் வேலை செய்யணும். அதேமாதிரி இந்த சாமான் கழுவும்போது இந்த குங்க மஞ்சள்லாம் வைக்கணும், பட்டை போட்டுக்கணும். கேட்டால் நாங்கள் முதலியார் அப்படின்னு பட்டை போட்டுக்கணும். அடுத்தது கோலம் போடணும். அப்புறம் அந்த சாணி வச்சு தான் சாமான் கழுவணும். ஏன்னா சோப்பெல்லாம் கழுவக்கூடாது, அது தீட்டு போகாது, சாமான் நல்லா தீட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோமிர புடிச்சினார் சொல்லுவார். கோமிர புடிச்சினோன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. கோமிரத்தை பற்றி என்ன தெரியும் சின்ன பசங்களுக்கு? அந்த மாடு ஒன்றுக்கு போனோன்னா அதை கொண்டு வந்துடுவோம். இந்த பொம்பளை சொல்லுது இல்லையா, அதாவது மஞ்சள் வைக்கணும், குங்குமம் வைக்கணும், கோமியத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட குடிகாரனாக இருக்கிறவன், அப்படிப்பட்ட ஊரை சுற்றுறவன் எப்படி சாமி கும்பிடணும், குங்குமம் வைக்கணும், கோமியத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை சொல்லுது. அப்போது இந்த பொம்பளை சொல்கிறது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த இடத்துல தெரியுதா? 2வது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது
இவ்வளோ குடிகாரன் எப்படி வந்து கரெக்டாக அந்த சாமி விஷயத்தில் கரெக்டாக இருக்கான், நீங்களே யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? இந்த பொம்பளை சொல்கிறது பொய் தான் சொல்லிட்டு தெளிவாக தெரியுது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது வேணுன்ட்டே வந்து வெறுப்புணர்ச்சியை வர வைக்கிறதுக்கு பேசுதே தவிர, சும்மா இந்த பாஸ்டர் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறான் இல்லையா, அதனால தான் பேசுதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த உங்களுக்காக இந்த இடத்துல சொல்கிறேங்க. சாமின்னு சொன்னாக்கா திருப்பதிக்கு கொண்டு போவாரு. ஒரு குலதெய்வம் சொல்லி முருகர் சொல்லுவாரு. இது அவங்களுடைய அண்ணன் தம்பி வீட்டுங்களுக்கெல்லாம் போகும்போது அவங்கலாம் சிலை வச்சிருப்பாங்க. இதை அப்போ எங்களை அவங்க வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. ஒரு நல்லது கெட்டதுக்கு நோட்டீஸ் கொடுக்க போனாக்கா வாசல்லே உட்கார வச்சுட்டு எங்களுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தில் தண்ணி கொடுப்பாங்க. அப்போ நான் 2 முன்னாடி கேட்டுருக்கிறேன், ஏன்னாக்கா நீங்கள் வந்து அந்நியர் கூட எல்லாம் சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க எங்களை. இந்த பதிவு போட்ட கிரைஸ்ட் காலிங் டிவி பாஸ்டர் செல்லப்பனுக்கு என் கேள்வி என்ன கேட்குறேன்னா, ஒரு இந்து பெண் கிறிஸ்தவனை கல்யாணம் பண்ண பிறகு அவங்க குடும்பத்தில், அந்த பெண்ணோட குடும்பத்தில் இருக்கிற தீபாவளி பொங்கலுக்கு கொண்டாட விடுவீங்களா? அந்த பொண்ணோட மாங்கல்யத்தை, அதாவது பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, வளையல் போடலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முக்கியமான ஹிந்து சம்பிரதாயங்களை வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிர்பந்தமாக பார்க்குறீங்கல்ல, அப்போது நாங்கள் பார்க்கறதுல என்ன தப்பு? இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் பாஸ்டர் செல்லப்பா. ஏன்னா எனக்கு உன்னோட சைடு தான் நியாயம், எங்களோட சைடு தவறுன்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் மணியை நீ வைக்கிறேன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது. அதாவது இந்து மக்களை ஏமாற்றி மாத்துறேன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது. சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, அன்பாக பார்த்துப்பாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் அப்பவும் அடங்கலை, குடிச்சிட்டு தகராறு ஆகினே இருந்தது. சொன்ன பண்ணாக்கா அப்பா எத்தனை தெய்வங்களை எங்களுக்கு காமிப்பார், கோயிலுக்கு இட்டுன்னு போவார், திருப்பதிக்கு இட்டு போய் எங்களுக்குலாம் மொட்டை அடிப்பார். எனக்கு அம்மா போட்டுச்சுன்னு சொல்லிட்டு சாவர நிலைமையில் இருந்தேன்னு சொல்லிட்டு ராயப்பேட்டை அவங்க வீட்டாண்ட இருக்கிற பெரிய பாலத்தில் மொட்டை அடிப்பாங்க. ஆனாலும் திருப்பி ஒரு அக்கா அதே மாதிரி அப்பா அடிச்சாருன்னு சொல்லிட்டு பாய்ச்சல் சாப்பிட்டு அக்காவை சேர்த்துட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து சர்வேஸ்வரர், பெருமாள் இதெல்லாம் சாமியெல்லாம் கூப்பிடுவாங்க. செத்து உங்களுக்கு வீட்டில் நாங்கள் கற்பூரங்களுக்கு தீபார்த்தனை பண்ணி முன்னோர்களுக்கு ஒரு பக்கம் தண்ணி வைப்போம், ஒரு பக்கம் தேவதைகள் வராங்க, சாமி வராங்க, தண்ணி வைப்போம். எல்லாம் பாரம்பரியமாக இருப்போம். டெய்லி காலையில் கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு திருநூறு எடுத்துன்னு வரணும், வீட்டுக்கு வந்து சாமி போடணும், வீட்டில் வந்து சாமி கும்பிடணும். இப்படி பாரம்பரியமாக தான் இருந்தோம். ஆனால் இந்த பொம்பளை சொல்கிறத பார்த்தா சிரிப்பு தான் வருது. மக்களே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவங்க அப்பா முதல்ல ரவுடி பொறுக்கி போலீஸ் ஸ்டேஷனில் சுற்றி நிற்பாங்க சொன்னீங்களா, அதெல்லாம் பொய். அப்படி இருக்கிறவன் எப்படி வந்து பூஜை செய்யணும், திருப்பதிக்கு போகணும், பெரிய பாலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது குடும்பத்தை நல்லா தான் பார்த்துக்கிறாரு. இந்த அம்மா வந்து மதம் மாறினாங்கல்ல, மதம் மாறினா குறை சொல்லணும் இல்லையா நம்மளோட கடவுள்கள் மேலே. அதனால் அந்த குறையை வந்து சொல்லுதே தவிர, இந்த அம்மா இந்த பொம்பளை சொல்கிற ஒரு விஷயம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது இந்த பதிவில். ஏன்னா இந்து கடவுளை குறை சொல்கிறதுக்கு தான் இந்த பாஸ்டர் செல்லப்பன் இந்த சேனல்லாம் வந்து விவரம் பார்த்துருக்கிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை. மக்களே இந்த மாதிரி வந்து பொய்யான வீடியோ பார்த்து நீங்கள் நம்ப வேண்டாம். ரெண்டாவது செத்துட்டாங்க. மூணாவது ஒரு ஆள் யார் அப்படின்னு சொன்னாக்கா எங்கள் பெரியம்மா, அம்மாவுக்கு சக்கல் திறமை தான் முதல் மனைவி. அவங்களும் அப்பா இந்த மாதிரி சண்டை போட்டோன்னா அவங்களும் பாருங்கள், அவங்களும் செத்து போயிட்டாங்க. அவங்களும் அதே பாய்ச்சல் சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. இப்போ நாங்கள் அனாதை ஆகிட்டோம், யாருமே எங்களுக்கு இல்லை. அப்பா இருக்கிறாரு, நாங்கள் இருக்கிற 2 பொம்பளை பசங்க பெரிய பிள்ளையாக இருக்கிறோம், 2 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க. இப்போ அப்பா ஒரு துணை இல்லாத எங்கள் வாழ்க்கையை யார் பார்த்துக்க ஆள் இல்லை எங்களுக்கு. எங்கள் அம்மா குடும்பத்திலையும் பார்த்துக்கல, அப்பா குடும்பத்திலையும் யாரும் பார்த்துக்கல. ஆனால் அப்பா ரொம்ப பாரம்பரியம். அப்பா ரொம்ப எல்லாத்துக்கும் லைட் வச்சா முத்தம் கொடுப்பாரு, சாமி, அப்புறம் கோவில் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப பக்தியாக இருப்பார், மாலை போட்டுப்பார். அடுத்தது வந்து அந்த கயிறெல்லாம் அந்த கோவிலேருந்து கயிறு எடுத்துன்னு வந்து அதெல்லாம் கட்டி வைப்பார். முருங்கை மரத்துக்கு குங்க மஞ்சா, அம்மைக்கு குங்க மஞ்சா, போட்டா குங்க மஞ்சா, அடுப்புக்கு குங்க மஞ்சா, இப்படியெல்லாம் வச்சு எங்களை பாரம்பரியமாக வளர்த்தாரு. ஆனால் அதில் ஒன்று கூட ஒரு தெய்வங்களும் எங்களை பாதுகாக்கலை. கடைசியில் வாலிப பொண்ணாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தேனப்பட்ட பகுதியில் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போனால் இதை விட இந்த பொம்பளை கிரைஸ்தவனாக மாறினா முட்டாளாடுவாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுதுமா. ஏன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கிறாங்க, அதாவது ஹிந்து கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பாதுகாக்கலான்னு சொல்கிறாங்க தெரியுமா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பாஸ்டர் செல்லப்பா, கிறிஸ்தவ நாட்டில் செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட அத்துமீறல்கள் அதிகமாக இருக்கா, இல்லை இந்தியாவில் அதிகமாக இருக்கா என்று உன்னோட புள்ளி விவரம் நீ செக் பண்ணி சொல்லு. திருட்டுத்தனம் கிறிஸ்துவ நாடுகளில் அதிகமாக இருக்கா, இல்லைன்னா இந்தியாவில் அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு நீ தெளிவாக சொல்லு. ஏன்னா இவ்வளோ பேசுகிறல்ல, அதாவது நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் எல்லா ஹிந்து சம்பிரதாயம், ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் பாஸ்டர் செல்லப்பா. பயங்கரமான அம்மா வந்து பெரியம்மா வந்து கோவில் வச்சுருப்பாங்க.
அந்த கோவில் வச்சிருப்பாங்க. அந்த கோவில் அங்கே போனவொன்னா இந்த சைடில் இருக்கும்போது அப்பா சாமிகளை கூப்பிட்டு இருந்தோம். இப்போ அப்பா சாமி அப்படின்னா அப்பா முதலியார்ன்றதுனால அவர் ஒரு பாதி தெய்வங்களை கறி தூண மாட்டேன், இந்த மாட்டுக்கறி தூண மாட்டேன், இந்த சாமி தான் கும்பிடணும்னு இவர் ஒரு பக்கம் ஆம்பளை சாமிகளாக காமிச்சார். அம்மா சைடில் பெரியம்மா அம்மாவுடைய அக்கா வீட்டுக்கு போயிருந்த கோவில் வச்சிருக்காங்க தேனாம்பேட்டை பகுதியில். அங்கே போனோன்னா அவங்க லேடிஸ் பொம்பளை சாமியாக காமிச்சாங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா திருவருக்காடு வீட்டுக்குள்ளேயே வந்து சலை வச்சு வீட்டுக்குள்ளேயே பாம்பு வரும். அப்போ நாங்கள் அந்த பாம்புக்கு வந்து போய் பால் வாங்கி வந்து முட்டை வாங்கி வந்து வீட்டுக்குள்ளே வைப்போம். அழகாக அதை குடிச்சிட்டு அது போகும். ஆனால் அவங்கள நான் போன நேரம் அங்கே போனோன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு நம்மளுடைய உயிர்நல வழியாகவே கர்ப்பப்பை வெடித்து அவங்களுக்கும் கர்ப்பப்பையிலேருந்து குடலெல்லாம் வெளியே வந்து கொண்டு அவங்கள சேர்த்துட்டாங்க. அப்போ நாங்கள் எத்தனை தெய்வங்களை தேடினோம், ஆனால் ஒரு தெய்வம் கூட எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தரல. இதுக்கு தாங்க இந்த வீடியோ நான் வந்து பதிவு பண்ணேன். இந்த பொம்பளையும் சரி, இந்த வீடியோ போட்ட சேனல்லையும் சரி, இந்த பாஸ்டர் செல்லப்பனும் சரி, செருப்பாலேயே அடிக்கணும். பச்சையாக சொல்லணுன்னா அது தப்பே இல்லை. அதாவது நீ பைபிளை படிக்கிற, கிறிஸ்துவத்தை படிக்கிறனா பைபிளில் இருக்கிற விஷயத்தை மட்டும் சொல்லணும். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மற்ற சாமிக்கு பவர் இல்லை, மற்ற சாமிக்கு வந்து சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி நீ எப்படி சொல்லலாம்? ஆனாலும் நீ சொல்லக்கூடாதுல்ல. அப்படி பார்த்தனா கிறிஸ்துவர்கள் எல்லாருமே வந்து எல்லா அந்த இயேசுக்கு நல்ல பவர் இருக்கா? அப்போ எதனால் வந்து ரோம் அரசு வந்து நீ என் தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க? நம்பர் 1 பாயிண்ட்டு உங்களுக்கு சொன்ன பாருங்கள். அதாவது இந்த நாட்களில் இப்போது கூட வந்து இஸ்ரேல் நாடு, அதாவது இயேசு பிறந்த நாளில் கண்டிப்பாக 2% கம்மியை தான் வந்து இயேசுவை நம்பியிருக்காங்க. அவங்க ஊர்லேயே மதிக்காதப்போ நீ ஏன் வந்து இங்கே விளம்பரம் பற்றி வியாபாரம் ஆக்குற? பாஸ்டர் செல்லப்பா உன்னை தான்டா கேட்குறேன், எனக்கு நீ பதில் சொல்லு. 2வது, இயேசு வந்து பைபிளில் நான் சமாதானத்தை கொடுக்க வரல, நான் வந்து சமாதானம் கொடுக்கவே வரலன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வசனம் மட்டும் காமிப்பாங்க, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க.